ஹலோ அன்பா, வெல்கம் டு ஆடி சினிமா. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சரியான படம் தாங்க கொண்டு வந்திருக்கேன். எராட்டிக் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமான க்ளோய். இந்த படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். படத்தில் நம்ம ஹீரோயின் கேத்ரின் வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேலே சந்தேகப்பட்டே இருக்கான். அவன் யாரோ ஒரு அஃபேரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எதிர்பார்த்துக்கிற நிதானத்தில் அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து இந்த க்ளோயின்ற ஒரு ப்ராஸ்டியூட் பொண்ணை வந்து சந்திக்கிறா. அவளை கொண்டு வந்து நீ என் புருஷனோட பழகு அப்படின்னு சொல்லிடுறா. பழகி அவன் என்னென்ன பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல போக அவளை வந்து இவகிட்ட சொல்ல இவ கோபத்தின் உச்சிக்கே போக அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தில் மீதி கதை. என்னம்மா ரைட்டிங்க, படத்தில் எந்த சீனுமே தேவையே இல்லைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா சீனுமே படத்துக்கு தேவையான சீனாக தான் எடுத்து வச்சுருந்தாங்க. படம் ஒரு 1.5 மணி நேரம் ஓடுறது அதோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு. இதில் இன்னொன்று, இவ வந்து இவகிட்ட சொல்லும் போதெல்லாம் ஒரு பேக்ரவுண்டில் மியூசிக் வருமாங்க, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் வேறு லெவலில் இருந்தாலும் படத்தில் அடல்ட் கண்டென்ட் அதுக்கு மேலே வேறு லெவலில் இருக்கும். படம் ஓப்பனிங்லேயே அந்த க்ளோயின்றவளை நியூடாக தான் காமிப்பாங்க. அதனால் இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கவே முடியாது. தனியாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இது ஒரு மஸ்ட் வாட்ச் படம். வேறு லெவல் த்ரில்லருங்க. அந்த ட்விஸ்ட்டு கிளைமேக்ஸில் வர ஒரு லவ் போர்ஷன் ஒன்று வரும், பின்னிருப்பாங்க. தனியாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இந்த படம் வந்து உங்களுக்கு இப்போ அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தான் இருக்குது, தமிழ் டப்பிங் கிடையாதுப்பா. அப்புறம் யாரும் வந்து கோச்சிக்கிறாங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.